செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களை திமுக அறிவித்துள்ளது. திமுக பொதுச் செயலாளர் பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லை என்று மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுபற்றி இனி யாரும் கேள்வி எழுப்ப வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். நிதி பகிர்வில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாடியுள்ளார். கோவை மாநகர செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. கோவையில் மைவி3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் சக்தி ஆனந்தனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆதரவாளர்களுடன் வந்து காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கைதானதன் பின்னணி என்ன, உரிமையாளர் கைது செய்யப்பட்ட போது செயல் இழந்தது எப்படி என்பது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.